சாய் பல்லவி அண்ட் மணிரத்னம், வாட் அ காம்பினேஷன். எஸ், மணிரத்னம் அவர்கள் எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரிந்த ஒன்று தான். அதாவது எப்படின்னா, எந்த படமாக இருந்தாலும் அவருடைய வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே பகல் நிலவு படம் அப்படின்னு ஆரம்பித்தார். பகல் நிலவுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மௌனராகம் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம், நாயகன், அஞ்சலி, தளபதி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்கில் இருக்கும். மணிரத்னம் படம்னா அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும், அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் மணிரத்னம் சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த காதலை ரொம்ப மென்மையாக ஸ்டைலிஷாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் தான் மணிரத்னம் அவர்கள். ஸோ மணிரத்னம் அவருடைய படத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப பகல் நல்ல ரேவதி நடிச்சிருப்பாங்க. ரேவதி ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப துடிப்பான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணும்போது ரேவதி பாண்டியராஜன் சார் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆண்பவம் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவர் டக்குன்னு அந்த படம் ஷூட்டிங், ஆண்பவன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிடுது, பகல் நிலவு ரிலீஸ் ஆகிடுது. பகல் நிலவு ரிலீஸ் ஆனோடனே பாண்டியராஜன் சார் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஷூட்டிங் அடுத்த நாள் ரேவதி கிட்ட மணிரத்னம் எப்படி டைரக்ட் பண்ணார், இப்படி பண்ணாரா, இப்படி தான் பண்ணாரா, இது இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவங்க உடனே சொல்லியிருக்காங்க, ஏன் சார் அவர் ஸ்டைலில் பண்ணா, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பாண்டியராஜன் சார் ஒரு தடவை சொன்னார், பாதிப்பை ஏற்படுத்தியவர் மணிரத்னம். ஒரு டேரக்டர் மத்தியில் ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கார். இன்ஃபேக்ட் கன்னிராசி பண்ணிவிட்டு 2வது படம் பண்ணும்போது அவருக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினவர் அப்படின்னா மணிரத்னம். ஸோ பாண்டியராஜன் படம் ஆண்பவம் பெரிய ஹிட் ஆனோடனே அவர் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காரு, மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நான் படம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கார். அதுக்காகவே பல ப்ரொடியூசர்ஸ் அவரை தேடி போயிருக்கிறாங்க. மணிரத்னம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நான் படம் பண்ணுறேன்னு பாண்டியராஜன் சொல்கிறேன், நீங்கள் எப்படியா படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் மணிரத்னம். அப்போ அவருடைய படங்களில் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா படத்துலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரேவதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மௌனராகத்துலையும் சரி, மௌனராகத்தில் பயங்கர சுட்டியாக நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதான் சொன்னேன், திரையில் காண்பதை தரையில் ரசிப்பதுன்னு ஒன்று இருக்குது. திரையில் வரக்கூடிய சில விஷயங்கள் தரையில் பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஈர்ப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு அந்த கார்த்திகை காமிக்கும்போது, ரேவதியை காமிக்கும்போது ஒரு லவபிள் ப்ரெசன்ஸு பார்க்குறப்பே அப்படியே வா 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 இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். அப்படி ஒரு டேரக்டராக தான் மணிரத்னம் இருந்திருக்கார். ஸோ அவருடைய படங்களில் எல்லா படத்துடைய ஹீரோயின்ஸும் அவருடைய படத்தில் கீதாஞ்சலியில் குறிப்பாக இதே திருடலில் ஹீரோயின். ஸோ அவங்களாம் அதுக்கப்புறம் வேறு நிறைய பெரிய படங்களே நிறைய பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் மோகன்லால் சாரோட ஒரு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக படம் பண்ணல. அதுக்கப்புறம் நிஷாந்தி அவங்க சமீபத்தில் கூட பேட் கேர்ள் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்படி நிஷாந்தி இதில் அஞ்சலி படத்தில் ஒரு பாட்டுக்கு வருவாங்க, இரவு நிலவுல இரசிக்க நினைத்தது அப்படின்னு ஒரு பாட்டுக்கு வருவாங்க. நான் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, இன்னும் அழகாக இருப்பாங்க, வேறு லெவலு. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து மணிரத்னம் படம் கதாநாயகிகள் அப்படின்னாவே அது ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுனா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க, ஸ்டைலிஷான ஒரு பொண்ணு, ஜாலியான ஒரு பொண்ணு அப்படின்னு அந்த பெண்ணுக்கான டெஃபினிஷனையே கொஞ்சம் மாற்றி, டெஃபினிஷன்னா எப்படின்னா அது எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு ஃபீலில் தான் மணிரத்னம் சார் படத்தில் எப்போவுமே ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. எந்த ஹீரோனை நடிக்க வச்சாலும் அந்த மாதிரி தான் நடிக்க போகிறார். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவார், அந்த மாதிரி டைலாக்ஸ் கொடுப்பார், அந்த மாதிரி தான் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ், ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் நான் சொல்லிகிட்டே போகலாம். அலைப்பாயுதை எடுத்துகிட்டா ஷாலினி மேம், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அலைப்பாயுதையில். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், சில ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது இல்லை, இவங்க மணிரத்னம் படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இது தோணுன ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸ்மைலு, லுக்கு, அவங்க டான்ஸு இதெல்லாம் பார்க்குறப்பே ஆச்சா நான் ஒரு கிரேட் அப்படி இருந்தது. அப்படின்னா அமரன் படம் பார்க்குறப்ப தான் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க. அவங்க தான் சாய் பல்லவி. சாய் பல்லவி அவங்களுடைய முதல் படத்தில் மாரி படத்தில் அந்த ரவுடி பேபி சாங்காக இருக்கட்டும், என்ன டான்ஸுங்க, என்ன டான்ஸு வளைஞ்சி இப்படி ஆடும்போது அப்படி பக்கத்தில் தனுஷ் சார் ஆடுறப்போ அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சாய் பல்லவிக்கு. அப்புறம் அந்த சூர்யா சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, என்ஜிகேன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இந்த மாதிரி எந்த படத்தில் சாய் பல்லவி நடித்தாலும் ஒரு ப்ரெசன்ஸ். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மலர் டீச்சர் தான். அந்த பாட்டு உங்களுக்கே தெரியும், மலரே நின்னே காணாதிருந்தால் மிடிவேகிய மேகந்தான் மாயுன்ன போலே அப்படின்னு மலையாள பாட்டு. தப்பாக தான் பண்ணி தெரியும், ஆனால் சரியான பாட்டு. ஸோ அந்த படம்
அதுவும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அந்த மலர் டீச்சரை யாரும் மறக்கவே முடியாது. அப்படி எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய சாய் பல்லவி. சாய் பல்லவி வந்து சமீபத்தில் தெலுங்குலேயும் சரி தமிழ்லேயும் சரி ஒரு சக்கப்போடு போடுறாங்கன்னு தான் சொன்னோம். ஷீ இஸ் நாட் கிளாமரஸ் ஆக்ட்ரஸ், பட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். வெரி குட் ஆர்டிஸ்ட், எக்ஸ்பிரஷன் வைஸ், டயலாக் டெலிவரி எல்லாத்துலேயும். ஆக்சுவலாக உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவில் டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா சச் அ கிரேட் டான்ஸர், சச் அ கிரேட் டான்ஸர். அண்ட் இப்போது சமீபத்தில் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் சார் அவர்களும் இணைந்து நடிக்க போகிற அந்த படத்தில் சாய் பல்லவி வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அரச புரசலாக பேசிக்கிறாங்க. இன்னும் டேரக்டரே வந்து நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் இருந்தாலும் அரச புரசலாக பேசுகிறாங்க கண்டிப்பாக சாய் பல்லவி ஒரு கேரக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த சொல்லும்போது அந்த கேரக்டர்ஸ் இது பண்ணும்போது இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் பண்ணார், தக்லைஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு ட்ராபேக்கு இல்லை ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, மணிரத்னம் சாருடைய அந்த பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் சினிமா அண்ட் த வே ஹி இன்டெக்ஸ் த கமெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை ஏற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஏற்றிக்கிற விஷயங்கள் வந்து மணிரத்னம் சார் வந்து இஸ் ஸோ மெச்சூர்டு பர்சன், வெரி மெச்சூர்டு பர்சன். ஸோ அவர் வந்து அந்த சார் தக்லைஃப் சரியாக போகல, யா ஃபைன், சரியா ஐ டிட் சம்திங் லைக் திஸ், இது மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன், சரியா ஒரு கால், ஓகே ஃபைன், அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுப்பார். அதான் மணிரத்னம் சார். ஸோ அவர் ஹி கீப்ஸ் மூவிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து அவருடைய ரொமான்டிக் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணிங்கிற படம் வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம். அலைப்பாயுதே, அதுக்கப்புறம் ஓ காதல் கண்மணி, அதுக்கப்புறம் வந்து காற்று வெளியிட பண்ணார், அது கொஞ்சம் சினிமாட்டிக்காக வேறு மாதிரி இருந்தது. அப்போது மணிரத்னம் சார் படம் அப்படிங்கிறப்போ ஒரு ரொமான்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னப்போ பொன்னியின் செல்வன் நடுவில் பண்ணிட்டார். பொன்னியின் செல்வன் பார்ட் 1, 2 பண்ணிட்டாரு. சரி ஓகே, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு பெரிய கதை, கல்கியோடைய கதை, அது படம் பண்ணியாச்சு. அது தக் லைஃப் கமல் சாரோட ஒரு காம்பினேஷன், அதுவும் பண்ணியாச்சு. இப்போ மணிரத்னம் சார் கம்மிங் பேக் அகெயின், தட் கீப்ஸ் மணிரத்னம் சார் ஆல்வேஸ் யங். அப்படிங்கிறது என்னென்னா அந்த ரொமான்ஸ், அழகான காதல், அந்த காதலை சொல்கிறதுக்காக அவர் வந்து டக்குன்னு வந்து இது லவ் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு லவ் படம் பண்ணும்போது அவர் ஐ திங்க் ஹீ கீப் ஸ்மைலிங், அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ஹீ கீப் ஸ்மைலிங். ஸோ இப்போது வந்து விஜய் சேதுபதியோட ஒரு காம்பினேஷனில் சாய் பல்லவி நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிப்படுது. தட்ஸ் அ கிரேட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில ரைட்டர்ஸ் கூட சமீபத்தில் மணிரத்னம் சார் சந்திச்சிருக்காரு. ஹீ ஃபீல் ஸோ கிரேட். அந்த ரைட்டர் வந்து ஒர்க் பண்ண போகிறார். மணிரத்னம் வந்து எப்படின்னா டைரக்ஷன் பண்ணுவார், எழுதுவாருங்கிறத மீறி வந்து ஹீ கீப்ஸ் ஒன் குட் ரைட்டர். ஒரு நல்ல கதையை நல்ல பெர்செப்ஷனில் என்ன மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்து அதை அழகாக அதை ஒரு டிரைவ் பண்ணி அழகாக ஒரு ஃபிலிமாக கொண்டு வர்றதில் ஹீ லவ்ஸ் தட் ஆர்ட் அப்படின்னு தான் சொன்னோம். மணிரத்னம் சார் வந்து அவ்வளோ ஒரு கிரேட் பர்சன். நல்ல ஒரு அழகான ரொமான்டிக் கதை. இப்போது வந்து அலைப்பாயுதே எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து ஆர்சல்ராஜ் தான் அந்த கதை பண்ணார். அப்புறம் ஓ காதல் கண்மணி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓ காதல் கண்மணியெல்லாம் வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் சொல்லும்போது அது ரொம்ப அழகாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா அப்படி காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மணிரத்னம் சார் நிறைய பண்ணுவார். அக்செப்டன்ஸ், ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து ரொம்ப அருமையாக உணர்வுகளோடு கலந்து ஒன்று பண்ணுவார். அது ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கிங்காக பண்ணுவார். அதுதான் மணிரத்னம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டராக இருக்கவர் வந்து அமரன் படம் பார்த்துட்டு சாய் பல்லவி வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து இட்ஸ் கிரேட், வி ஷுட் டூ அ லவ் ஃபிலிம். ஒரு பக்கா லவ் ஃபிலிம் பண்ணணும். லவ் ஃபிலிம் வந்து ஒரு லைக் வேறு மாதிரி ஒரு கலரில் இருக்கணும். ஸோ ஹீ கம்ஸ் வித் த பேர் ஆஃப் விஜய் சேதுபதி அண்ட் சாய் பல்லவி, அந்த பேர். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இது மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். தட் லுக்ஸ் வெரி நைஸ். ஒரு காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த டாக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் ப்ளீஸ் கம் பேக் சார் அப்படின்னு. அதாவது கமல் சாரை பார்த்தா எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுன்னா, சார் மைக்கேல் மோகன காமராஜர் மாதிரி ஒரு படம் ஒன்றுவா காமெடியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணிகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சுந்தர் சி சார் வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும், அந்த காம்பினேஷன் ஒர்க்கும். அதுக்கப்புறம் இவர் மணிரத்னம் சாரை பார்த்தா, சார் அலைப்பாயுதே மாதிரி ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் வேணும் சார், தியேட்டரில் அப்படியே துள்ளணும் சார், அப்படியே அந்த லவ் ஃபீல் அப்படியே உள்ளே வரணும் சார், இல்லை அந்த லெவலுக்கு வந்து மணிரத்னம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அது வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது.
சாய் பல்லவி பண்ணுறாங்க அப்படிங்கும்போதும் அதே சமயத்தில் விஜய் சேதுபதி காம்பினேஷன். விஜய் சேதுபதிலாம் வந்து கண்ணாலே பேசிடுவார். விஜய் சேதுபதிலாம் நான்லாம் விஜய் சேதுபதி எவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் நியூஸ் தான். விஜய் சேதுபதி தான் பண்ண தலைவர் இந்த பிக் பாஸ்லாம் விட்டு வாங்க, நீங்கள் படம் பண்ணுங்கள், இந்த படம் பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், இது பண்ணுங்க செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகுது. தட் இஸ் மணிரத்னம். எவ்வளோ ஆண்டுகள் ஹி ட்ராவல்ஸ் லைக் ஃப்ரம் பகல் நிலவு 84 கிட்டத்தட்ட இப்போ வந்து 94, 2004, 2014, 2020 40 இயர்ஸ்க்கு மேலே இஸ் ட்ராவலிங் மணிரத்னம் சார். பட் ஹி கீப்ஸ் அந்த ஒரு பல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கார். மணிரத்னம் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கார். ஸோ ஈவன் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மணிரத்னம் சார் இந்த படம் வந்து சரியா போல அப்படியே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. காரணம் என்னென்னா ஒரு வே ஆஃப் மேக்கிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஃபிலிமை வேறு மாதிரி மேக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பாரதிராஜ் சார் ஒரு பாயிண்டில் காமிச்சானா, அதை விட ஒரு படி மேலே பாலுமேந்திரா சார், பாரதிராஜ் சார் இவங்கெல்லாம் ஒரு படி காமிச்சாங்கன்னா, மேக்கிங் வைஸ் ஒரு ஃபிலிமை எப்படி காமிக்கணுங்கிறத மணிரத்னம் சார் காமிச்சார். இட்ஸ் அ கிரேட் ஆர்ட். அந்த ஆர்ட்டை ஃபாலோஸ். அவர் தான் சொன்னார், சத்தம் போட்டு பேச தேவையில்லை, நம்ம தான் படம் தானே பண்ணுறோம், டப்பிங் இருக்குது, மைக்கெல்லாம் கிட்ட இருக்குது, எதுக்கு சத்தம் போட்டு பேசணும் அப்படின்னால. அதனால தான் ஒரு படத்தில் வந்து முடிச்சிட்டிங்களா, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தேவையில்லை, இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் டைலாக். அது சார் மணிரத்னம் படம் மாதிரி ஏன் சார் கம்மியாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க. அது மாதிரி இல்லாமல் அந்த ஒரு நல்ல ஃபீல் ஒன்று கொடுப்பார். ஸோ இந்த மணிரத்னம் அண்ட் சாய் பல்லவி அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வில் பி எ கிரேட் காம்பினேஷன். மணிரத்னம், சாய் பல்லவி, விஜய் சேதுபதி, தட்ஸ் அ குட் காம்பினேஷன். பெரிய ஆர்டிஸ்டாக நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஹி பிலீவ்ஸ் ஆன் ஸ்டோரி, ஹி பிலீவ்ஸ் ஆன் குட் சீன்ஸ் அண்ட் நல்ல லவ் ஃபீல் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு வெயிட் பண்ணலாம். சாய் பல்லவி மணிரத்னம் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அண்ட் சாய் பல்லவி.